சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு பிறகு அவர் எப்படி அமைச்சராக தொடரலாம், அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. அதனை இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அபிடவிட்டில் நான் அமைச்சரா பேசல, தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்துக்களை பேசினேன் என்று சொல்லி இருப்பதாக ஒரு வதந்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய அபிடவிட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார், தன்னுடைய சொந்த கருத்து என்றும் அதை பற்றி யாரும் பேசுவதற்கு உரிமை இல்லை என்றும் சொன்னாரா, அல்லது இந்த கருத்துக்களில் பின்வாங்காமல் தனது நிலையை உறுதிப்படுத்தி இருக்கிறாரா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தங்கவேல் என்பவருடைய மகன் மனோகர் என்பவர் தொடர்ந்த வழக்கில்தான் இந்த விசாரணை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனிதா சுமந்த் நீதிபதி இதனை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தன்னுடைய விளக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் உண்மையில் பின்வாங்கினாரா இல்லையா என்பது பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. I state that admittedly the petitioner claims to be an office bearer of the Hindu Munnani, an organization set up by RSS in Tamil Nadu, serving as a platform for the RSS and its subsidiaries known as Sangh Parivar. The ruling political party at the Union, Bharatiya Janata Party, and its leaders have organizational links and ideological backing of the RSS. In fact, the BJP is the political wing of the RSS, invisible hand of the BJP to seed its political ideology in the soil of Tamil Nadu through this honorable court can be seen in this writ petition. Thus, the instant writ petition is politically motivated என்று அந்த writ petition குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கை பதிவு செய்தவர் தன்னை இந்து முன்னணியின் நிர்வாகி என்று காட்டிக்கொள்கிறார். வெளிப்படையாக அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக இந்து முன்னணி என்பது RSS இன் கிளை அமைப்பு. தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றிட வேண்டும் என்று RSS சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன. அந்த முயற்சி செய்யும் அமைப்புகளில் முக்கியமானதாக கருதப்படுவது இந்து முன்னணி அமைப்பு. பிஜேபிக்கும் இவர்களுக்கும் அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக பல்வேறு ஒற்றுமைகளும் பல்வேறு தொடர்புகளும் இருப்பது வெளிப்படையான உண்மை. எனவே இந்த வழக்கு முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக குற்றம் சாட்ட வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு தானே தவிர, உண்மையில் இந்த வழக்கை இந்த நீதிமன்றத்தில் விசாரிப்பதே இந்த நீதிமன்றத்தின் மாண்பை குலைப்பதாக இருக்கிறது. நீதிமன்றத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் I further submit that this writ petition is a classic case of abuse of the process of the court. A certain ideology which is opposed to the more than 100 years old Dravidian ideology is attempting to use the court's process to settle political and social questions. மாண்புமை நீதிமன்றத்தின் மூலமாக அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எழுப்பப்பட்ட காலங்காலமான கேள்விகளை எல்லாம் இங்கு தீர்த்து கொள்ளலாம் என்று இப்போது இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார். மேலும் where the Dravidian ideology speaks of self-respect, equality and rational thought and brotherhood, the opposing sect speaks of division of the basis of caste. Ultimately, the petitioner's organization supports a political party, the BJP, that is facing the DMK in political arena. திராவிட இயக்கம் என்பது சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு சிந்தனை, சகோதரத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. ஆனால் எதிர்மனுதாரர்களோ சாதி ரீதியான பிளவுகளை ஆதரித்து பேசுபவர்கள். அதே வேளையில் இந்த அமைப்பு பிஜேபியோடு நேரடியாக தொடர்புடைய அமைப்பாகவும் பிஜேபிக்கு ஆதரவளிக்கும் அமைப்பாகவும் அறியப்படுகிறது. இந்த அமைப்பின் ஆதரவை பெற்ற பிஜேபி தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கத்தில் திமுகவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. This party has suffered deliberating defeats in Tamil Nadu over the years. After facing consecutive losses in the People's Court, the petitioner is attempting to use this honorable court as the battleground for what is essentially a political and social debate, not a legal question. அதாவது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்கள் மன்றத்தில் உரையாடப்பட வேண்டியவற்றை எல்லாம் தொடர்ந்து
நீதிமன்றத்தின் மூலமாக நடத்துவதற்கு இந்த அமைப்புகள் திட்டமிட்டு இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். அரசியல் அரங்கத்தில் இந்த கருத்துக்கள் எடுபடாமல் தொடர்ந்து தோற்று ஓடிக்கொண்டிருக்கும் பிஜேபி நீதிமன்றத்தின் மூலமாக எந்த விதமான நீதி பரிபாலன கேள்விகளும் இல்லாத ஒரு வழக்கை எடுத்து வந்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீரடித்துக் கொண்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். It is well settled that the court do not answer political, ideological or theological question. Therefore, the petitioner must come to the people with his viewpoints, face me in the court of the people and secure a victory if he is able to. மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை விவாதமாக்கி இருக்க வேண்டும். நீதிமன்றம் என்பது அரசியல், கருத்தியல், இறையியல் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் மன்றம் அல்ல. இவையெல்லாம் மக்கள் மன்றத்தில் வைத்து பேசப்பட வேண்டியவை. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் மக்கள் மன்றத்தில் என்னை சந்தித்து இந்த விவாதங்களை நடத்துங்கள். ஏன் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்னும் கேள்வியைத்தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். The majority of the people in this great state of Tamil Nadu follow the Dravidian ideology and have voted me into office because I am a heir of that ideology. They expect me to adhere and to propagate the Dravidian principles and ideology. மக்கள் பெரும்பான்மையானவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறார்கள். அதனால்தான் எனக்கு வாக்களித்து எனக்கு இந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். மேலும் இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசாக நான் இந்த சிந்தனைகளை எல்லாம் பேச வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. I am one of the torch bearers of the Dravidian movement and its principles, which are also the core principles of திராவிட முன்னேற்ற கழகம் party to which I belong to. திமுகவின் அடிப்படையான கொள்கைகளும் இதுதான். நான் திராவிட இயக்கத்தின் ஒளியேந்தியாக முன்னின்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். I am the youth wing secretary of the DMK party. The message I preach is what has been preached by the architect of constitution, Dr. Ambedkar, and colossal Dravidian leaders like தந்தை பெரியார், former chief minister பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி, and honorable chief minister தலைவர் MK ஸ்டாலின். நான் பேசுவதை எல்லாம் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளாகிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் எங்கள் தலைவர் MK ஸ்டாலின் ஆகியோர் பின்பற்றுபவைதான். இதைத்தான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரும் பேசியிருக்கிறார். நான் பேசியது மக்கள் எதிர்பார்ப்பு, நான் பேசியது மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமை, இதிலிருந்து நான் பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் இந்த வாதத்தில் ஆர்டிகிள் 25 மீண்டும் 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 சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆர்டிகிள் 25 அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு 25 என்ன சொல்கிறது என்றால், ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்குமான உரிமையை பற்றி பேசுகிறது. அதே வேளையில் அந்த ஆர்டிகிள் 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறது. என்னுடைய உளச்சான்றின்படி பணியாற்றுவதற்கான உரிமையை எனக்கு அந்த வகையறை வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றுவதற்கும் எனக்கு உரிமை உண்டு. அதனை நான் பின்பற்றுகிறேன் என்கின்ற காரணத்தினாலேயே நான் ஒரு மதத்தை எதிர்க்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அழுக்கான சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அந்த கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்று விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இந்த வழக்கை பொறுத்தவரையில் கோ வாரண்டோ என்னும் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோ வாரண்டோ என்பது என்னுடைய நியமனத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதனை கேள்வி எழுப்பலாம், அல்லது நான் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு விரோதமாக செயல்பட்டிருந்தால் அதிலிருந்து கேள்வி எழுப்பலாம். இல்லாவிட்டால் என்னை பதவி நீக்கம் தான் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அது முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டியதே தவிர நீதிமன்றத்தில் வைத்து விவாதிக்க வேண்டிய பொருள் அல்ல. முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் எழுதி என்னை அமைச்சரவை பொறுப்பிலிருந்து நீக்கலாம். ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு சில அடிப்படையான முகாந்திரங்களை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 குறிப்பிட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய எந்த சட்டத்தின் அடிப்படையிலும் நான் தகுதி இழக்கவில்லை. தகுதி இழக்காத என்னை பதவி நீக்க சொல்லி கோருவது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் என்னை பதவி நீக்க வேண்டும் என்றால் சில முன்னுதாரணங்களை சுட்டிக்காட்டுகிறேன் என்று ஒன்றிய பிஜேபி அரசை நேரடியாக தாக்கி இருக்கிறார்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் மக்களவை உறுப்பினரும் இந்த வழக்கின் வழக்கறிஞருமாக செயல்பட்டு வரும் எம்பி வில்சனும். I submit that further laying down such a law would have a disastrous consequence even upon the union cabinet.
இந்த வழக்கில் நீங்கள் தீர்ப்பளிக்கும் பொழுது அது ஒன்றிய அமைச்சரவையையும் நேரடியாக பாதிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். As per a recent report in the media, 33 out of 78 ministers, that is 42% in the union cabinet, யூனியன் கேபினெட்டில் இருக்கக்கூடிய 42% பேரின் மீது தீவிரமான குற்றச்செயல்கள் குறித்தான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. Out of the 33, 4 ministers have cases relating to murder or attempt to commit murder charges. 33 கேபினெட் அமைச்சர்களில் 4 பேரின் மீது கொலை வழக்கோ அல்லது கொலை முயற்சி வழக்கோ நிலுவையில் இருக்கிறது. Which are far more serious than a personal view or opinion on a religious doctrine. தனிப்பட்ட கருத்துக்களையோ அல்லது ஒரு மதம் குறித்த கருத்துக்களையோ விட தீவிரமான மக்கள் விரோத சிந்தனைகளை கொண்டிருக்கிறது இந்த வழக்குகள் எல்லாம். ஆக இந்த quo warranto என்பது இந்த அமைச்சர்களின் மீதும் இப்போது விதிக்கப்படுமா என்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுப்பி இருக்கும் கேள்வி. I state that this honorable court can take judicial notice of the continuous raging attacks on the minorities, especially Muslims and Christians, by the BJP. Inflammatory speeches of Honorable Union Minister Anurag Thakur and Pravesh Verma MP spreading hate and violence in Delhi elections 2020 against Muslims affecting harmony are widely publicized. மக்களுக்கு விரோதமாக குறிப்பாக சிறுபான்மையினராகிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தல் 2020 பொழுது அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பர்வேஷ் வர்மா ஆகியோர் பேசிய கருத்துக்கள் எப்போது கவனத்தில் கொள்ளப்படும்? அவர்கள் மக்களுக்கு விரோதமாக, இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக, மதத்துக்கு விரோதமான கருத்துக்களை பேசியதற்கும் இதே quo warranto பிறப்பிக்கப்படுமா? The said issue is also a subject matter of complaint initiated by Mrs. Brinda Karat, CPM leader, and the SLP is pending before the Supreme Court in this regard. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. Speeches of BJP leaders like Kapil Mishra, Nupur Sharma against the Muslims and the Prophet led to large-scale riots and communal violences. They have all the blessings of BJP. Recently, Honorable Prime Minister of India, Mr. Modi, and Mr. Amit Shah, Honorable Union Minister, also have made speeches which are not secular in nature. Will the petitioner say a writ of quo warranto be maintainable against their speeches? ஒன்றிய உள்துறை அமைச்சராகிய அமித்ஷா, ஒன்றிய பிரதமராகிய நரேந்திர மோடி ஆகியோரும் கூட மதச்சார்பின்மைக்கு விரோதமான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராகவும் இதே quo warranto ரிட் மனு மெயின்டைன் ஆகுமா என்ற கேள்வியை இந்த மனு தாக்கல் செய்த இந்து முன்னணிக்காரரை நோக்கி கடுமையாக எழுப்பி இருக்கிறது இந்த அஃபிடவிட். மேலும் உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய கருத்துக்களை விட பல மடங்கு வீரியமான கருத்துக்களை இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனுஸ்மிருதியில் பெண்களுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு எதிராகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். Even in her own home, a female, whether she is a child, a young woman or a lady, should never carry out any task independently. As a child, she must remain under her father's control. As a young woman, under her husband's, and when her husband is dead, under her son's. ஒரு பெண்ணானவள் வீட்டில் குழந்தையாகவோ அல்லது இளம்பெண்ணாகவோ அல்லது வயது முதிர்ந்த பெண்ணாகவோ இருந்தாலும் கூட சுதந்திரமாக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஒரு குழந்தை தந்தையின் கட்டுப்பாட்டிலும், ஒரு இளம்பெண் கணவரின் கட்டுப்பாட்டிலும், ஒரு விதவை பெண் இறந்து போன தன்னுடைய கணவருக்கு பிறந்த மகன்களின் கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும் என்று மனுஸ்மிருதியில் சாப்டர் 5 ஸ்லோகங்கள் 148 மற்றும் 149 ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Though he may be bereft of virtue, given to lust and totally devoid of good qualities, a good woman should always worship her husband like a god. ஸ்லோகம் 154 மனுஸ்மிருதியில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், எல்லா விதமான அறமும் கெட்டு காமத்தில் பலியாகி எல்லா நல்ல செயல்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவனாக மிகவும் கேவலமான செயல்களில் ஈடுபடுவதாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல பெண் அந்த கணவனை கடவுளாக நினைத்து வணங்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸ்லோகம் 168 குறிப்பிடப்பட்டதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவர்
உயிருடன் இருந்தாலும் இறந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடும் இதே மனுஸ்மிருதி ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு எந்த தீக்கு தன்னுடைய மனைவியை இரையாக்கினானோ அதே தீயில் இன்னொரு பெண்ணை மணந்து கொள்ளலாம் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறது என்பதை இந்த மனுவில் விளக்கி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் மனுஸ்மிருதி ஆன் லோயர் காஸ்ட் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 21-22 சாப்டர் 8 மனுஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார். When a Sudra interprets the law for a king, his realm sinks like a cow in mud. The entire realm, stricken with famine and pestilence, quickly perishes when it is teeming with Sudras, overrun by infields and devoid of those born people என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதாவது சூத்திரர் ஒருவர் கல்வி கற்றால் அல்லது சூத்திரர் ஒருவர் சட்டத்தை பற்றி பேசினால் அந்த அரசு சகதியில் விழுந்த பசுவை போல மூழ்கி அழிந்து போகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். A king should make Sudras engage in the service of twice born people. இருபிறப்பாளர்களுக்கு எப்போதும் சேவை செய்பவர்களாக சூத்திரர்கள் இருக்க வேண்டும் என்று சாப்டர் 8 இருக்கும் ஸ்லோகம் 410 குறிப்பிடுகிறது. ஸ்லோகம் 413-414 என்ன சொல்கிறது என்றால், the Sudra was created by self-created one solely to do slave labor for a Brahmin, even when he is released by his master. A Sudra is not freed from his slave status, for that is innate in him, and who can remove it from him? அதாவது 413 மற்றும் 14வது ஸ்லோகங்கள் என்ன சொல்கின்றன என்றால், ஒரு சூத்திரர் ஒருவர் அடிமை வாழ்வு வாழ வேண்டும், பிராமணருக்கு சேவை செய்து அடிமையாக வாழ வேண்டும். தன்னுடைய முதலாளி அவருக்கு விடுதலை கொடுத்தாலும் கூட அவர் தன்னுடைய அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற முடியாது. ஏனென்றால் அவர் பிறப்பால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். யாரால் அதை நீக்க முடியும் என்று சொல்கிறது 413 மற்றும் 414வது ஸ்லோகங்கள். மேலும் ஸ்லோகம் 129 even a capable Sudra must not accumulate wealth, for when a Sudra becomes wealthy he harasses Brahmins. ஒரு சூத்திரர் ஒருவர் பணம் சம்பாதிக்க வழி இருந்தாலும் அவர் சம்பாதிக்க கூடாது. அப்படி சம்பாதித்தால் பிராமணர்களுக்கு எதிரானதாக அது மாறிவிடும் என்று மனுஸ்மிருதியில் ஸ்லோகம் 129 சாப்டர் 8 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பகுதி 10 ஸ்லோகம் 92 by selling meat, lac or salt, a Brahmin falls immediately from his caste. By selling milk, he becomes a Sudra in 3 days. பிராமணர் ஒருவர் பாலோ உப்போ அல்லது கரியோ விற்றால் அவர் 3 நாட்களில் சூத்திரராக மாறிவிடுவார் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். மனுஸ்மிருதி ஆன் பிரமினிக்கல் சுப்பீரியாரிட்டி என்கின்ற அடிப்படையில் ஸ்லோகம் 307 சாப்டர் 11 by wanting to hurt a Brahmin, a man goes to hell if he threatens him for 100 years, if he strikes him for 1000 years. ஒரு பிராமணருக்கு எதிரான கருத்தை சூத்திரர் ஒருவர் கொண்டிருந்தால் அவர் நரகத்திற்கு போவார். பிராமணர் ஒருவரை சூத்திரர் ஒருவர் மிரட்டினால் 100 ஆண்டுகள் நரக வாழ்வும், அவரை அடித்து விட்டால் 1000 ஆண்டுகள் நரக வாழ்வும் அவருக்கு விதிக்கப்படும் என்று இந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. The killing of members of other castes, however, ought to be punished in different ways. அதாவது ஒவ்வொருவருக்குமான தண்டனை ஒவ்வொரு மாதிரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. பகுதி 8 ஸ்லோகம் 267-268 குறிப்பிடப்பட்டிருப்பது, for assailing a Brahmin, a Kshatriya ought to be fined 100, a Vaisya 150 or 200, but a Sudra ought to suffer corporal punishment. ஒரு பிராமணருக்கு எதிரான குற்ற செயலுக்கு சத்திரியருக்கு 100 அபராதமும், வைசியருக்கு 150 அல்லது 200 அபராதமும், சூத்திரருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். A Brahmin should be fined 50 for abusing a Kshatriya, 25 for abusing a Vaisya, 12 for abusing a Sudra. அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் மீது இழைக்கப்படும் குற்றத்திற்கு தண்டனை வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சத்திரியர் ஒருவருக்கு எதிரான குற்றத்தை பிராமணர் செய்தால் அவருக்கு அபராதம் 50. ஒரு வைசியருக்கு எதிரான குற்றத்தை பிராமணர் செய்தால் அபராதம் 25. ஆனால் சூத்திரருக்கு எதிரான குற்றத்தை செய்தால் அவருக்கு அபராதம் 12. இதுதான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மனுநீதி. Even if he has slaughtered these 3 worlds, and even if he has eaten food of anyone at all, no sin taints a Brahmin who retains the Rig Veda in his memory. ஒருவர் 3 உலகத்தையும்
கொன்று அழித்திருந்தாலும், அவர் பிறருடைய உணவை பிடுங்கி தின்றிருந்தாலும் கூட பிராமணருக்கு அதனால் எந்த விதமான பாவமும் கிடையாது. அவர் ரிக்வேதத்தை மனதில் வைத்திருந்தால் இவற்றிலிருந்தெல்லாம் ஒரு விமோசனம் பெற்று விடுவார் என்று மனுநீதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. These notions of caste superiority which formed the basis of religious beliefs were outlawed and thrown out of society only by social reforms envisaged under Article 25. இந்த மனுநீதிகள் எல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. அதுவும் ஆர்டிகிள் 25 அடிப்படையில் தான் நடைபெற்றிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் டிசம்பர் 25, 1927 ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை மகத சத்தியாகிரகத்தில் கொளுத்தினார். காரணம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை கோரி அவர் போராடினார். பொதுக்குளத்தில் நீர் எடுக்கும் அந்த போராட்டத்தில் மனுஸ்மிருதி எரிக்கப்பட்டதற்கு காரணம் இவைதான். While addressing the crowd before burning the book, he said, "Let's destroy the authority of ancient Hindu scriptures that are born in inequality. Religion and slavery are not compatible" என்று கூறியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர். இந்து மத சட்டங்களின் அடிப்படையில் இந்த ஒடுக்குமுறைகளை எல்லாம் நாம் தீவிரமாக எதிர்க்க வேண்டும். அநீதியை மட்டுமே போதிக்கின்ற இந்த எழுத்துக்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும். மதத்தையும் அடிமைத்தனத்தையும் நாம் ஒரு காலம் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் நானும் பேசியிருக்கிறேனே தவிர இதற்கு சற்றும் குறைவாக நான் பேசவில்லை என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மேலும் இதே போன்ற சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு டெம்பிள் அத்தாரைசேஷன் ஆக்ட் 1947, தமிழ்நாடு தேவதாசி பிரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆக்ட் 1947, the தமிழ்நாடு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 1967, the தமிழ்நாடு ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 என்று பல்வேறு சட்டங்களையும் இதன் அடிப்படையில் தான் நாமும் நிறைவேற்றி இருக்கிறோம். அதன் அடியொற்றித்தான் நானும் பேசியிருக்கிறேன். இதை பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று விரிவாக பேசியிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 20 பக்கத்திற்கு அவர் தாக்கல் செய்திருக்கும் பிரமாண பத்திரத்தில் பல்வேறு புள்ளிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 51 புள்ளிகள் அவற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதில் ஒவ்வொரு வரியும் சனாதனம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இன்னும் தீவிரமாகவும், ஒன்றிய அரசு எப்படி மக்களின் மீது ஒடுக்குமுறையை நிகழ்த்துகிறது, மத சிறுபான்மையினர் மீது தாக்குதலை நடத்துகிறது, ஒன்றிய அமைச்சரவையை சேர்ந்தவர்கள் மீது எவ்வளவு குற்ற வழக்குகள் இருக்கின்றன, எவ்வளவு பேர் கொலைபடுபாதக குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த அஃபிடவிட்டில் விரிவாக தாக்கல் செய்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதில் எந்த இடத்திலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கருத்தை கூறவே இல்லை. ஒரு அமைச்சராக, திமுகவின் பொறுப்பாளராக இவற்றுக்கு எதிராக பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றி வாழும் இந்த நாட்டில் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அந்த கடமையைத்தான் நான் செய்தேன் என்பதைத்தான் இந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒருவேளை ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு சட்டத்தை அரசு இயற்றும் என்றால் அதன் மீது ஒருவர் வழக்கு தொடரலாம். அதாவது ஒருவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார், அந்த மதத்தை பின்பற்றவே கூடாது என்று ஒரு அரசு சட்டத்தை இயற்றினால் அதற்கு எதிராக பேசலாம். ஆனால் அரசியல் மேடையில் பேசப்பட்ட கருத்துக்களை நீதிமன்றத்திற்கு எடுத்து வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கை தாக்கல் செய்து கோவாரண்டோ ரிட் மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கை நடத்தி கொண்டிருப்பது நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பது, நீதிமன்றத்தின் மாண்பை கெடுப்பது, எந்த வகையிலும் சட்டத்திற்கு உட்படாதது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தப்பாக வதந்திகள் இப்போது பரப்பப்படுகின்றன. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்று. உண்மையில் இந்த அஃபிடவிட்டில் மன்னிப்பை விட சனாதனம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற விளக்கம்தான் மேலோங்கி இருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் மன்னிப்பு கோரப்படவில்லை, எந்த இடத்திலும் சொல்லப்பட்ட கருத்திலிருந்து பின்வாங்கவில்லை என்பதை வில்சன் இந்த அஃபிடவிட்டின் மூலமாகவும் தன்னுடைய வாதங்களின் மூலமாகவும் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.